ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து வாங்கின ஃபெவிக்ரிலோடைய மோல்டிட் கிளேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது நான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தாலே எனக்கு ரொம்ப போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இது எங்கே பற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் ஆர்டர் போட்டேன். 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டதில் நான் ஒரு பாக்ஸில் இருந்து 4 பீஸ் கூட இன்னும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுவே ரொம்ப போதுமானதாகவும் இருக்குது, கொடுத்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்தாகவுமே இருக்குது. நான் இந்த கிளேவை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவோடைய ஃபுட் பிரிண்ட் அண்ட் ஹேண்ட் பிரிண்ட்க்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தேன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஏன்னா எங்கள் பாப்பாவையும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு தான் அவளை கொஞ்சம் இது பண்ணி எடுத்தோம். அதுவே எங்களுக்கு ஓகே தான், நல்லா வந்திருக்கு. அது நாங்கள் ஆல்பம் பண்ணலாமா, சரி ஃப்ரேம் போடலாமா, அப்படி இல்லைன்னா ரெசின் ஆர்ட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். என்ன பண்ணலான்றதை வீடியோவோட எண்டில் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்க அந்த ஃபுட் பிரிண்ட் அண்ட் ஹேண்ட் பிரிண்ட்டை பாருங்கள். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் அதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது. அவங்களுடைய பிஞ்சு கைகள், அந்த பிஞ்சு கால் விரல்கள் பதிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. அது கூடவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, என்னுடைய ஹஸ்பண்டோடைய தம் பிரிண்ட்டும் என்னுடைய தம் இம்ப்ரெஷன் 2த்தையுமே எடுத்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இன்னொன்று தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து 1 ஃப்ரேமில் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அது கூடவே எங்கள் பாப்பா பிறந்தப்போ போட்டிருந்த இந்த பாலமணியும், கருப்பு வளையல், காப்பு, அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணது, இது எல்லாத்தையுமே சேர்த்து அட்டாச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு இது ரொம்ப நாளாக ஆசை. நம்ம கையில் மொபைல் இருக்கிறதுனால நிறைய ஷார்ட்ஸு, வீடியோஸ் பார்த்து நிறைய ஆசைகள் நம்மளுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அவங்கவுங்க பேபிஸ்க்கு அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸை ஷூட் பண்ணுறாங்க, ஆல்பம் பண்ணுறாங்க, ஃபோட்டோ ஷூட்டு, அது மட்டும் இல்லாமல் ரெசின் ஆர்ட்டு, ஃபுட் பிரிண்ட், ஹேண்ட் பிரிண்ட் அது எல்லாமே மொத்தமாக எடுத்து நிறைய அப்லோட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் நம்ம பாப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஆசை வருது. அதில் வந்து ஒரு சின்ன ஆசையை தான் நான் இந்த மாதிரி கிளேயில் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் அதனுடைய அவுட்கம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது எப்படியாச்சும் ஒரு நல்ல ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன். அது எங்கள் பாப்பாவுடைய பர்த்டேக்குள்ளே எப்படியாச்சும் பண்ணிடணும். ஏன்னா இதுதான் நாங்கள் அவளுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.